ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்று இருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். எசாயா இறைவாக்குரைத்த அந்த இளம்பெண் நானாக இருக்கக்கூடாதா? இல்லை இல்லை, அது நானாகத்தான் இருப்பேன். எனக்கு தான் அந்த தகுதி இருக்கிறது. இறைவாக்கினர் கூறிய இறைவார்த்தை எனக்காகத்தான். உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று பார்க்கின்றன என்று மறைநூலில் சொல்லப்பட்டது போல சுழன்று பார்க்கும் அவர் கண்களில் பணிவும் கீழ்ப்படிதலும் தெய்வ பயமும் உள்ள இளம்பெண்ணிற்கே அந்த பாக்கியம் கிடைக்கும். வாருங்கள் போகலாம். மரியா, அஞ்ச வேண்டாம். கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் தான் கன்னி ஆயிற்றே. தூய ஆவி உன் மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவரின் அடிமை. சொற்படியே எனக்கு நிகழட்டும். காட்சி 2. யோசேப்பின் கனவில் வானதூதர் தோன்றுகிறார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனக்கும் மரியாவிற்கும் மன ஒப்பந்தமாகி இருக்கும் நிலையில் இது எப்படி? மற்றவர்களிடம் நான் மரியா கருவுற்றிருக்கிறாள் என்று சொன்னார். அது மிகவும் மரியாவை துன்பத்துக்குள்ளாக்கி விடுவேன். வேண்டாம் வேண்டாம், நான் எதுவும் யாரிடமும் சொல்லாமல் இங்கிருந்து வெளியேறுவதுதான் நல்லது. காலை விடிந்ததும் இங்கிருந்து புறப்பட வேண்டும். இறைவா, இன்று முழுவதும் என்னை வழிநடத்தி காத்து வந்தீர். உனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீர் எனக்கு மன ஒப்பந்தம் செய்திருக்கிற மரியாதை எண்ணி குழம்பி போயிருக்கிறேன். எனக்கு வழிகாட்டும், ஆலோசனை சொல்லும். உன் திருவுள்ளத்தின்படியே அனைத்தும் நிறைவேறட்டும். இந்த இரவையும் என் தூக்கத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும். ஆமீன். யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர். இறைவாக்கினர் உரைத்த கன்னிப்பெண் மரியாதானா? அவரை பாதுகாக்கும் தலையாய பொறுப்பை எனக்கு அளித்த பிதாவே, ஆண்டவரே, உமக்கு தாழ்பணிந்து என் நன்றியை கூறுகிறேன். காட்சி 3. மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்காக நிறைமாத கர்ப்பிணியான மரியாவை அழைத்து கொண்டு யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு யோசேப்பு செல்கிறார். யார் அது இந்நேரத்தில் வந்து கதவை தட்டுறது? யாரையா? யார் நீ? ஐயா, மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக அரசு கட்டளையின்படி நாசரேத்து ஊரிலிருந்து இங்கே நம் தந்தை தாவீதின் ஊரான பெத்லகேமிற்கு வந்திருக்கிறோம். என் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். தயவு செய்து தங்க இடம் தருவீர்களா? கடும் குளிராக இருக்கிறது. நமக்கே இட நெருக்கடி.
இதுல என்ன கருணை வேண்டி கிடக்கு? கதவை சாத்திட்டு வாங்க உள்ள. அங்கே விடுதி இருக்கிறது, வா அங்கே சென்று பார்க்கலாம். ஐயா, நாசிரியத்திலிருந்து வருகிறோம். என் மனைவிக்கு நிறை மாதம், தங்க இடம் கிடைக்குமா? ஐயா, உங்களை பார்த்தா மிகவும் கவலையா இருக்கு. ஆனா இங்க வந்து உள்ள பாருங்க, கால் வைக்க கூட இடம் இல்லாம எல்லா மக்களும் கணக்கெடுப்புக்காக இங்க வந்து தங்கி விட்டாங்க. எப்படி உங்களுக்கு இங்க இடம் கொடுக்க முடியும்? நீங்களே பாருங்க. ஆமாம் ஐயா, இயலாத காரியம்தான். நாங்கள் செல்கிறோம். நாங்கள் தங்கும் இடம் தேடிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு இடமில்லை என்றாலும் பரவாயில்லை ஐயா, என் மனைவிக்காக கொஞ்சம் தலை சாய்க்க இடம் கொடுங்கள். உங்களை கெஞ்சி கேட்கிறேன் ஐயா. என் வீட்டில் நான் உங்களை தங்க வைப்பது இயலாத காரியம். ஆனால் பின்பகுதியில் மாட்டுத் தொழுவத்தில் இடம் இருக்கிறது. அது போதுமா உங்களுக்கு? சரிங்க ஐயா, அது போதும். நாங்கள் அங்கேயே தங்கிக் கொள்கிறோம். நன்றி ஐயா. காட்சி 4. ஆட்டிடையர்கள் தங்கள் ஆடுகளை காவல் செய்து கொண்டும் குளிர் காய்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள். அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின்